மேலும் ஒரு தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். ஈரோட்டில் ஹோட்டல் ஊழியர்களை தாக்கிய தலைமை காவலர் மோகன்குமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாபு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாபு, என்ன காரணத்திற்காக இவர் தாக்குதல் நடத்தினார்? இந்த காவல் ஆய்வாளர் தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். விவரம் என்ன? வணக்கம் காயத்ரி. அதாவது நேற்று இரவு காஞ்சி கோயில் காவல் நிலைய தலைமை காவலராக இருக்கும் மோகன்குமார் என்பவர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது 10:15 மணியில் காஞ்சி கோயில் 4 சாலையில் உள்ள சுரேஷ் என்பவருக்கு சொந்தமான பாஸ்போர்ட் கடையை 10:15 மணி அளவில் நேரம் ஆகிவிட்டதாக கூறி அடைக்க சொல்லியிருந்தார். அப்போது அங்கே பணியில் இருந்த வடமாநில ஊழியர்களையும் அவர் தாக்கினார். மேலும் தகாத வாசியில் பேசி கைகளில் இருந்த லத்தியால் அங்கிருந்த பொருட்களையும் சேதப்படுத்தினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தின. இந்த நிலையில் ஈரோடு மாவட்ட காவல் கண்காணிப்பு சுஜாதா இது குறித்து விசாரணை நடத்தினார். விசாரணை அடிப்படையில் தலைமை காவலர் மோகன்குமாரை வடமாநிலத்தினரை தாக்கியதாகவும் பொருட்களை தேசப்படுத்தியதாக கூறி தற்போது பணியிடம் நீக்கம் செய்துள்ளார். காயத்ரி, நன்றி பாபு, இது குறித்த தகவல்களுக்காக.